ஹிட்லர் உலகத்தில் மாபெரும் இராணுவத்தை வைத்திருந்தவன், கட்டுப்பாடான இராணுவத்தை வைத்திருந்தவன். ஒரு பேர் இருக்குது ஹிட்லருக்கு, இல்லையா? அவனை பேட்டி காணுவதற்காக ஒரு ரிப்போர்ட்டர் வர்றார். கடலில் இருக்கிற அவன் கப்பலில். இந்த ரிப்போர்ட்டர் போய் பார்க்குறார். அப்போ கேட்குறார், சார் உங்களுடைய இராணுவ வீரர்கள் வந்து உங்களை அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி, உலகத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு யாரிடத்திலையும் இல்லை, எந்த இராணுவமும் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்காது அப்படின்லாம் பேசுகிறாங்களே, அதனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு இவர் கேட்குறார். நான் அதை நிரூபித்து காட்டுகிறேன். இவன் சொல்கிறான். அங்கே ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டார், வாங்க இங்கே வா அப்படின்னார். அவன் வந்தான். போய் கடலில் குதி அப்படின்னா. கடல் வந்து நடுக்கடல், சுறா மீன்கள் போன்ற ஆபத்தான மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் போய் குதின்னு சொல்கிறார். ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வியில் ஓடி போய் குதிச்சிட்டான். திகைச்சு போயிட்டாரு. அப்படியே இந்த நிருபர் நிற்கிறார். செத்து போயிட்டானே அவன். ஆனால் அவன் தப்ப முடியாதுங்கிறது தெரியும் அவருக்கு. இந்த திகைப்பை பார்த்து ஹிட்லர் திருப்பி கேட்கிறான், இன்னும் உனக்கு சந்தேகமா? வா இங்கே, இன்னும் நூற்று கூப்பிடுறான். போய் குதிங்கிறான். அவன் போய் குதிச்சுட்டான். இவர் ஆடி போயிட்டார். இன்னும் உனக்கு நிரூபிக்கணுமான்னு மூணாவத்தனை கூப்பிட்டான். அவனையும் கூப்பிட்டு வா போய் குதின உடனே இவர் உஷாராயிட்டார். இந்த நிருபர் ஓடி போய் அவனுடைய அவன் விழக்கூடிய சமயத்தில் அந்த ஓரத்தில் போய் பிடிச்சி இழுத்துரு. உனக்கு பைத்தியமா? அவன் கேட்கறான். நிருபர் கேட்கறான், உனக்கு பைத்தியமாடா? போய் வீணடியாயமா நீ சாவுற? ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு உன்னை சாவ சொல்றான்? அப்ப அவன் சொல்றான், என்ன கூப்பிட்டான்ல மன்னர், என்ன கூப்பிட்டுட்டார், ஹிட்லர் என்ன கூப்பிட்டுட்டார். நான் ஏண்டு கேட்டாலும் சாவத்தான் போறேன், ஏண்டு கேட்காட்டாலும் சாவத்தான் போறேன். எனவே அவன் கேட்டு என்னை துன்புறுத்தி கொள்வதை விட நானாக செத்து போவது மேல். இது எப்படி இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு களத்திற்காக எல்லாரும் அணிவகுத்து இருக்கும்போது எனக்கு எல்லாரும் துணைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் சித்திக் நான் எழுந்து, என்ன நாயகமே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி முஹாஜிர்கள்லாம் எழுந்து பதில் சொல்கிறாங்க. சந்தோஷப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பியும் கேட்குறாங்க, என்னோடு நீங்கள் துணை நிற்பீர்களா, என்னோடு யுத்த களத்திலே பங்கு பெறுவீர்களான்னு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறத பார்த்தா எங்களை கேட்குறீங்களோ, அன்சாரிகளாக எங்களை கேட்குறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்ங்கிறாங்க. துடிச்சு போயிட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஹாதிஹி அம்பாலுனா, இதோ எங்களுடைய பொருள்கள் இருக்கிறது, பைனயதை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நாங்கள் வச்சிடறோம். எதை நீங்கள் எடுக்கணுமோ அதை எடுங்க, எதை விடணுமோ அதை விடுங்க. எதை நீங்கள் விட்டுட்டீங்களோ, எடுக்காமல் விட்டுட்டீங்களோ, அதை விட நீங்கள் எடுத்தது தான் எங்களுக்கு பிரியம். அடுத்து அவங்க சொன்னாங்க, கடலிலே நீங்கள் குதியுங்கள் என்று சொன்னால் ஏன் என்று கேட்க மாட்டோம் நாயகமே, முங்குவோம். அதுக்கு இதுக்கடையில் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இல்லை.